தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது வாரம் செவ்வாய்க்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். காற்றை விதைத்து கடும் புயலை அறுப்பவர்களா நாம்? இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, காற்றை விதைத்து கடும் புயலை அறுக்கின்றார்கள் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்திலே ஓசையா வழியாக இறைவன் இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்வதாக இருக்கின்றது. இது அவர்கள் வழக்கத்தில் ஒரு பழமொழியாக இருக்கின்றது. காற்று தென்றலாக இருக்கின்ற பொழுது, மெல்லியதாக இருக்கின்ற பொழுது அது உடலுக்கு இனிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தென்றல் நம்மை வழி செல்கின்ற பொழுது நமக்கு ஒரு வகையான புத்துணர்வு ஏற்படுகின்றது, நமக்கு ஒரு இளைப்பாறல் கிடைக்கின்றது. அதே காற்று கடும் புயலாக மாறி நம்மை தாக்குகின்ற பொழுது அது நம்மிடம் இருப்பதையெல்லாம் எடுத்துச் செல்கின்றது, இருப்பதை இடம்பெயரச் செய்கின்றது, இருப்பதையெல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தென்றலாக இருக்கின்ற பொழுது காற்றை விரும்புகின்ற மனிதன் கடும் புயலாக வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றான். எதற்காக இந்த பழமொழி ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், நம் வாழ்வில் இருக்கின்ற சிறு சிறு தவறுகள், அந்த தவறுகளை செய்கின்ற பொழுது அது நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இன்பத்திலே நாம் அறியாமலேயே அந்த இன்பத்தில் நாம் திளைத்திருக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய சூறாவளியாக மாறி, கடும் புயலாக மாறி, அது நம் வாழ்வையே அழிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்பதைத்தான். உதாரணமாக, போதை பழக்கமோ அல்லது புகைப்பழக்கமோ மற்ற தீய பழக்கங்கள் எப்படி உடனே மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கோ மிகப்பெரிய ஒரு நோய்க்கோ கொண்டு போய் நம்மை விடுவதில்லை. துவக்கத்திலே அது நம்முடைய உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு தீனி போடக்கூடியதாக இருக்கின்றது. பிடிக்கின்ற பொழுதோ மது அருந்துகின்ற பொழுதோ நம்மை தன்னிலை இழக்க வைக்கின்றது. துவக்கத்திலே அது நமக்கு ஒரு வகை இன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றது. சிறிது சிறிதாக அந்த இன்பம் நம்மை தன்மையப்படுத்துகின்றது. யாக்கோப்பு தன் திருமுகத்தில் சொல்வதை போல, நம்முடைய சிற்றின்ப ஆசைகள் நம்மளை தீமையை தூண்டுகின்றன. அந்த தீமை கருகுண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. அந்த பாவம் சாவிலே போய் முடிகிறது என்பதைப் போல நாம் ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு தீய பழக்கங்களும் நமக்கு அந்த சமயத்திலே ஒரு வகை இன்பத்தை, உடலுக்கு ஒரு வகையான கிளுகிழுப்பை, ஒரு வகையான மெய்மறந்த நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீய பழக்கம் நம்மை தன்மையப்படுத்த ஆரம்பிக்கும். பாவம் செய்கின்ற ஒவ்வொருவரும் பாவத்திற்கு அடிமை என்கிற இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல அந்த பாவத்திற்கு அடிமையாக மாறுகின்ற பொழுது தன்னிலை இழக்கின்றான். அப்போது நம்மால் வெளியே வர முடியாது. அந்த தீய எண்ணமானது கருகொண்டு பாவத்தை நம்மிலே பெற்றெடுக்கும். அந்த பாவம் நமக்கு சாவை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஓசையா வழியாக இறைவன் அன்று இஸ்ராயேல் மக்கள் செய்த தவறுகளாக சுட்டி காட்டுகிறார். சிறிது சிறிதாக அவர்கள் தவறுகளை செய்து 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 இறுதியாக சாவின் தலைகளை தன்மேல் வருவித்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. முதலிலே ஓசையா சொல்வது என்ன? 1 சாமுவேல் புத்தகத்தில் படிப்பதை போல எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று சொல்லி கடவுளை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக, தங்களுக்கு தாங்களே தலைவர்களையும் இறைவாக்கினர்களையும் ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கென பலிபீடங்களை கட்டி கடவுளுக்கு, மாற்று தெய்வங்களுக்கு பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். மேலும் வெள்ளியும் பொன்னையும் கொண்டு சிலைகளை செய்து அதை வழிபட ஆரம்பித்தார்கள். அதற்கு பலியிட ஆரம்பித்தார்கள். கன்று குட்டிகளை செய்து அதுவே எங்கள் தெய்வம் என்று சொல்லி அதை ஆராதித்தார்கள். இவையெல்லாம் கடவுளுடைய கோபத்தை பற்றி எறிவதற்கு காரணமாக இருந்தது. இப்படி கோபத்தை பற்றி இருந்தாலும் கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். இரக்கமான தெய்வம் அல்லவா? அவருடைய சொற்களை பாருங்கள். எத்தனை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள். இறைவன் காத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் மழுங்கி போன உள்ளம், பாவத்திற்கு அடிமையான உள்ளம் பெரும் காற்று போல, கடும் சூறாவளி போல தங்களுக்கு தாங்களே தீமையை வருவித்து கொண்டார்கள். அவர்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பலிபீடங்களை கூட, கடவுளுக்கு தங்களுடைய ஆராதனையை, தங்களுடைய நன்றியை, தங்களுடைய ஜெபத்தை பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்ற பலிபீடம் கூட பாவத்திற்கு காரணமாக மாறி போயிற்று. ஏனெனில் அந்த இடத்து இந்த பலிபீடத்தையும் தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய லாபத்திற்காக தாங்கள் வழிபடுகின்ற அந்த மாற்று தெய்வ பாகலுக்கென பலியை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு கடும் கோபம், கடவுளுடைய கடும் கோபம் அவர்கள் மேல் வந்து விழுந்தது. ஆம் அன்பு சொந்தங்களே,
இன்று நம்முடைய வாழ்வை அலசி பார்க்கின்ற பொழுது அன்று ஒசா இறைவாக்கியர் சொன்னது இன்று நமக்கும் ஒத்துப்போவதாக இருக்கின்றது. நாம் காற்றை விதைத்து கடும் புயலை அறுப்பவர்களாக இருக்கின்றோம். சிறு சிறு இன்பங்களை, சிற்றின்ப காரியங்களை, பாவ காரியங்களை நாம் சின்னதாக செய்கின்ற பொழுது நாம் அதை கண்டுகொள்வதில்லை. அது கொடுக்கின்ற இன்பத்தில் நாம் திளைத்து நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த இன்பம் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்ய தூண்டுகின்றது. இவ்வாறு பாவத்திற்கு மேல் பாவமாக நாம் செய்து அந்த மழுங்கி போன உள்ளத்திற்கு நாம் வந்து விடுகிறோம். நாம் செய்வது பாவமே இல்லை என்கின்ற அந்த நிலைக்கு நாம் கடந்து போய் விடுகின்றோம். அதனால் அந்த பாவம் நம்மை ஆட்கொள்கிறது. அதுக்கு நம்மிலே கருகொண்டு நமக்கு சாவினை, துன்பத்தை, வேதனைகளை, இறைவனை விட்டு பிரிந்து வாழ்கின்ற மீண்டும் அடிமைத்தனத்தில் நம்மை முழுமையாக இலக்கு நிலைக்கு நம்மை கொண்டு போய் விட்டு விடுகின்றது. எனவே தான் இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எத்தனையோ அருட்சாதன கொண்டாட்டங்கள் பங்கெடுத்தாலும் கூட நம்முடைய ஆன்மீகாவிலே ஒரு தளர்ச்சி இல்லை. காரணம், நம்முடைய வாழ்வு முழுமையாக பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றது. கடும் புயல் எவ்வாறு எல்லாவற்றையும் சிதைக்குமோ அதே போல நம்முடைய வாழ்வையே பாவம் சிதைத்து நம்மை சின்னபின்னமாக மாற்றி இருக்கின்றது. இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? நான் என் வாழ்விலே விதைத்திருக்கின்ற காற்று என்ன? முழுமையாக பிடுங்கி எறிய வேண்டும். அது சூறாவளியாக மாறுவதற்கு முன், அது என்னை அழிப்பதற்கு முன், என் வாழ்வை முழுமையாக சிதைப்பதற்கு முன் என் வாழ்வை நான் திருத்த வேண்டும். நான் விழித்து கொள்ள வேண்டும். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் எத்தனை காலம் இவர்கள் தூய்மை அடையாதிருப்பார்கள்? நம் ஒவ்வொருவருக்காகவும் கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய மீட்பினையும் அதனால் வருகின்ற சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். சிறு சிறு காரியங்களை, பாவங்களை முழுமையாக தகர்த்தெறிந்து தூய உள்ளத்தோடு வாழ முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.